கணித்துக்குரியர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், நம்முடைய கடன்கள் தீர்ந்து எவ்வளோ பெரிய கடனாலும் சரி தான், மலையளவு கடனாக இருந்தாலும் சரி தான், அது தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பும் கண்ணியமும் ஏற்படுத்த ஒரு சிறப்பான ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒரு சூறாவை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது நமக்கு இன்னும் புதிதான விஷயங்களை உங்களுக்கு தருவதற்கு ஆர்வத்தை உண்டாக்கும். அல்லாஹ் போதுமானவன். கணித்துக்குரியர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், வாழ்க்கையிலே கடன் சுமையினாலே கஷ்டப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லா தேவையில்லாமல் நம்ம கடன் வாங்குவது தான் இதுக்கு காரணம். கடன் வாங்குவதை நம்ம தவிர்த்துக்கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, கடன் இல்லாமல் தூங்கி எந்திரிக்கிறது மிகப்பெரிய சொர்க்க வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டோம்னா எந்திரிச்சனுமே கடன்காரன் நிற்பான், கடன் கொடுக்க வேணும். அதனால் அது எப்படி நம்ம தேவைகளை குறைத்து கடன் இல்லாமல் வாழ்கிறோமோ அது ரொம்ப சிறப்பு. அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்போது கடனை நீக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி தான், மலையளவு கடனாக இருந்தாலும் சரி தான், அதை நீக்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு சூறா என்னென்னு சொன்னால், சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம். இந்த 3வது அத்தியாயத்தை அது சூரா 1.5 ஜூஸ் இருக்கும். அதை தினமும் 90 நாள் விடாமல் ஓதி வந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையில் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்று பெரியார்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அனுபவபூர்வமான ஒரு விஷயம். பெண்கள் ஓதும்போது மாத விளக்கு சொன்னால் அந்த மாத விளக்கு விட்டுட்டு பாக்கி அதை கணக்கில் எடுத்துக்கணும். மாத விளக்கு விட்டுட்டு பாக்கி என்ன உதாரணமாக 20 நாள் ஓதிட்டாங்க, 21 நாள் ஓதிட்டாங்க, மாத விளக்கு 5 நாள் விட்டுட்டாங்க. திரும்ப ஓதும்போது அந்த 20 நாள் ஓதுன கணக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி என்ன செய்யலாம், அதை அவங்க என்ன செஞ்ச வாழ்க்கையில் ஓதிட்டு வந்தாங்க சொன்னால் தன் கணவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அந்த கடன் தொல்லைகள் தான் நீரதை பார்க்க முடியும். இது ஒன்று. 2வது, இன்னொரு எளிமையான ஒரு வழிமுறை இருக்கிறது. என்னென்னு சொன்னால், சூரத்துல் ஆல இம்ரானிலே 26வது வசனம். அது என்ன வசனம் சொன்னால், குல்யா மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஜில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில் மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அது என்னென்னு சொன்னால், அர்த்தம்னு சொன்னால், யா மாலிக்கல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசனே, யா மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு அரசாங்கத்தை கொடுக்கின்றாய், நீ நாடியவர்களுக்கு அரசை பிடுங்குகின்றாய், நீ நாடியவர்களை உயர்த்துகின்றாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். பியதிக்கல் கைர், உன்னுடைய வானம் பூமி அதாவது உன்னுடைய அரசாட்சி உன் கையில் இருக்கிறது. இன்னகலா குலேஷ், நீ எல்லாவற்றின் மீது சக்தி உள்ளவன். இதுதான் அந்த அர்த்தம். இந்த வசனத்தை மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாட்டியும் 40 தடவை, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி 40 தடவை, அது ஓதுறதுக்கு முன்பாக 10 தடவை என்ன செய்யணும்னு சொன்னால் சலாவத் ஓதிக்கணும். சலாவத் ஓதிட்டு லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை 3 தடவை ஓதிட்டு, இதை 40 தடவை ஓதிட்டு துவா செய்யணும். யா அல்லாஹ், உங்களுக்கு என்ன வேணுமோ துவா செய்யுங்க. கடன் தீர்வதற்கு, செல்வம் குளிப்பதற்கு, கண்ணியம் கிடைப்பதற்கு, உங்களுக்கு அதிகாரம் கிடைப்பதற்கு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விதமான அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் சலவாத்து 3 தடவை ஓதிடுங்க துவா செஞ்சுட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாட்டியும் ஓதி துவா செய்கிறீங்க. 40 நாள் இது ஓதி முடித்த பிறகு 40 நாள் முடிந்த பிறகு இதில் காலை மாலை மட்டும் ஓதிட்டு வந்தால் போதும். காலைல 40 தடவை, சாயந்தரம் 40 தடவை சலவாத்து லா இலாஹா இல்லா சொன்னாங்க. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஓதி துவா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கமாக வைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்ணியம் கிடைக்கும். உங்களை பற்றி கெட்ட பேரெல்லாம் நீங்கிடும். சரியா? நீங்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் மாறி நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதெல்லாம் மாறி திரும்பவும் உங்கள் செல்வம் உங்களுக்கு வரும். நீங்கள் அரியாபுரத்துலேருந்து இரண்டு உதவி வரும். ஏன்னு சொன்னால் மாலிக்கல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசன், அவன்கிட்ட நீங்கள் இந்த கோரிக்கை வைக்கும் பொழுது அவன் என்ன செய்ய மாற்றி கொடுப்பான். அதாவது தன் ஆடிகளை உயர்த்துவான்.
நாடுகளில் தாழ்த்துவான். ஆகவே நாடுகளுக்கு அரசாட்சியை கொடுப்பான். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய அந்த நியத்து வச்சு கேட்கும்போது நமக்கு அனைத்து கண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் இந்த சமல். இதை என்ன செய்யுங்க, நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய துஆ கபூலாவதற்கு ஒரு எளிமையான விஷயம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள். அவர் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் துஆ செஞ்சீங்கன்னா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ என்னென்னு சொன்னால், நன்மை ஏவி தீமை தடுப்பது தான் நம்முடைய துஆ கபூலாவதற்கும் அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பதற்கும் ஒரு சிறந்த வழிமுறை. இப்போ நம்ம எப்படி நன்மை ஏவி தீமை தடுப்பதுன்னு சொன்னால், ரொம்ப எளிமையான முறை. இப்போ அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நன்மையை ஏவணும், நம்மளும் நன்மையை செய்யணும். இப்போ நன்மைனா என்ன? 5 நேரம் அந்த நேரம் அந்த நேரம் தொழுகணும். சுன்னத்தால் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழணும். தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா தொழ முயற்சி பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்கார செய்ய வேண்டிய கடமைலாம் சரியாக செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். பேசினா உண்மையை பேசுங்க. நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயம் என்ன சொன்னால், விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாடுறது, மற்றபடி மற்றவங்களை பற்றி அநியாயமாக பேசுகிறது, அவங்களுடைய பொருட்களை அபகரிக்க நினைக்கிறது, அதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறது, செய்வினை செய்கிறது, கொலை, கொள்ளை, தற்கொலை, இவையெல்லாம் பாவமான காரியங்கள். அப்போ இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போது நன்மையை செய்யணும், தீமையை தவிர்த்து கொள்ளணும். இதை மக்களை எத்தி வைக்கணும். எப்படி எத்தி வைக்கிறதுன்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு 5 பேருக்கு, எல்லாருக்கும் 5 பேர் ஷேர் செய்ய முடியும். ஷேர் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட நன்மை குறையாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்க செய்யக்கூடிய அமல் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ இது மிகப்பெரிய நன்மை. நம்முடைய நன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் துஆ கபூலாக உள்ள மிக சிறந்த வழிமுறை. ஆகவே குறைஞ்சபட்சம் 5 பேருக்கு, கூடுதல் எத்தனை பேருக்கு முடியுமோ நீங்கள் என்ன செய்யுங்க. நம்ம டைம் இருக்குது, வேஸ்ட்டான செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? டிவி பார்க்குறது, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்து டயத்தை விளையாடுறது, இப்படி வேஸ்ட்டான வகையில் நம்முடைய நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை மாற்றணும். அதை மாறி வெளியே வரணும். வெளியே நம்முடைய தீனுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மார்க்கத்துக்கு எது செய்கிறோம், நம்முடைய பணி என்ன, பங்கு என்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று உழைத்தாங்க. கிட்டத்தட்ட 130 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அப்படின்னு சொன்னால் நம்முடைய பங்கு என்ன, நம்ம என்ன செய்யணும் இப்போது? அப்போ நம்மளும் சும்மா இருக்கலாமா? அப்படின்னா கூடாது. நம்மளும் என்ன செய்யணும், இந்த நன்மையை தீமையை செய்யக்கூடிய பணியை செய்யணும். முடிஞ்சவரை குறைஞ்சபட்சம் நீங்கள் பெண்களாக இருப்பீங்க, ஆண்களாக இருப்பீங்க, யார்கிட்ட பேச முடியாது. இதை நீங்கள் ஷேர் செஞ்சால் கூட வந்துடும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை தீமை இருக்கக்கூடிய வேலைகளை ஒரு வெற்றியாளர்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம இணைந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்கள் ஆக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.